Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா Clipchampல ஸ்க்ரீன் அண்ட் வெப்கேம் எப்படி ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, create a new video and in the video project-க்கு நாம் ஒரு நேம் கொடுத்துடலாம். Okay, right. So left hand sideல பார்த்தோம்னா நமக்கு record and create இருக்கு இல்லையா? இதில் record sectionல பார்த்தோம்னா 3 விதமான recording options இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்க்ரீன் அண்ட் கேமரா. ஸோ அட் அ டைமில் நமக்கு ஸ்க்ரீனையும் கேமராவையும் சேர்த்தே ரெக்கார்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு ரிலேட்டடான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு வெறும் வெப்கேம் மட்டும்தான், கேமரா மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும்னா ஸோ அப்போ நீங்கள் கேமரா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரிலேட்டடான செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் இங்கே டாகிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறுமனே ஸ்க்ரீனை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னும் போது அப்போ அதுக்கு ரிலேட்டடான செட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். நீங்கள் டைரெக்டாக ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் கீழே நமக்கு எந்த மைக்ரோஃபோன் ஆடியோவை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதை மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு மைக்கோட ஆடியோஸ் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண வேண்டானா நீங்கள் நன் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், கொடுத்துடலாம். பட் நமக்கு ஸ்க்ரீனையும் கேமராவையும் சேர்த்தே ரெக்கார்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் அண்ட் கேமராவே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மாடிஃபை பண்ண போகிற செட்டிங்ஸ் எல்லாமே எதுக்கு சம்மந்தப்பட்டதுன்னா இந்த கேமராவுக்கு, வெப்கேமுக்கு சம்மந்தப்பட்டது. பட் நல்லா கவனிங்க, இந்த லே அவுட்டை எங்கேயுமே மூவ் பண்ண முடியல. அதுக்காக மூவே பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லேயர் மூலியமாக எங்கே வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே முக்கியமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணி ஆகணும். ஒருவேளை உங்கள் வெப்கேமில் இருக்கக்கூடிய மைக்கோட அந்த ஆடியோவே நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த மைக்ரோஃபோன் ஆடியோவை நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு வெப்கேமோட மைக்ரோஃபோனும் இருக்குது, நாம் யூஸ் பண்ணுற மைக்கோட அந்த ஆப்ஷனும் இருக்குது. பட் நமக்கு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோஃபோன் தான் தேவை. ஒருவேளை உங்களுக்கு ஸ்பீக்கர் கோச் வேணும், பட் நல்லா கவனிங்க, ஸ்பீக்கர் கோச் உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் இங்கிலீஷில் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா, பேசி ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸ்பீக்கர் கோச் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேட்டிவ் லாங்குவேஜ் நம்மளுடைய தமிழ் மொழியில் தான் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கடைசியாக என்ன வெப்கேம் யூஸ் பண்ணுறோம், ஒருவேளை மல்டிபிள் கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா எதோட ப்ரிவ்யூ உங்களுக்கு வேணும், எது ரெக்கார்ட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய ஒரு 3 லிமிட்டேஷன், ட்ராபேக்குன்னு சொல்லிட முடியாது, ஒரு 3 லிமிட்டேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்டிங் இஸ் லிமிட்டட் டு 30 மினிட்ஸ். ஆமாம், ஸோ 30 நிமிஷம் தான் நீங்கள் மேக்ஸிமம் ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்த ரெக்கார்ட் வேணும்னா நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரெண்டாவதாக பார்த்தோம்னா யூ won't see your camera while recording. ஆமாம், நம்ம ரெக்கார்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ப்ரிவ்யூ, வெப்கேமோட ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இருக்காது. சிலருக்கு அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் எனிவே உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எடிட்டிங்குள்ளே அது வந்துடும், கம்ப்ளீட்டாகவே வந்துடும். நீங்கள் அங்கே மாடிஃபை பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பிக்சர் அண்ட் பிக்சரில் எப்படி உங்களுக்கு பொசிஷனை மாற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே லேயர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மாடிஃபை பண்ணிக்க முடியும். அண்ட் மூணாவதாக பார்த்தோம்னா ஒன்ஸ் நம்ம ரெக்கார்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா இன்பிட்வீனில் நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது 3மே பெரிய ட்ராபேக்குன்னு கிடையாது, ஒரு சின்ன லிமிட்டேஷன். சிலருக்கு மேபி இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். சரி, ஸோ இப்போ நம்ம வெப்கேமுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும், அந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெக்கார்டுன்னு கொடுத்த உடனே பார்த்தோம்னா ஸ்க்ரீனுக்கான செட்டிங்ஸை பார்த்திங்கன்னா நாம் மாடிஃபை பண்ணி ஆகணும். ஸோ நம்ம எந்த டேபை ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இல்லை எந்த குறிப்பிட்ட விண்டோவை நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம், இல்லை என்டையர் ஸ்க்ரீனையுமே ரெக்கார்ட் பண்ண போகிறோமா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணி ஆகணும். நமக்கு என்டையர் ஸ்க்ரீனை தான் பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ணணும். நல்லா கவனிங்க, ஒருவேளை சிஸ்டமோட ஆடியோவும் சேர்ந்தே உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகணும்னா ஷேர் சிஸ்டம் ஆடியோங்கிறத மறக்காமல் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி வேண்டாம்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ண வேண்டாம். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டாக நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஷேர்ன்னு கொடுத்தாலே போதும், நமக்கு ரெக்கார்டிங் பார்த்திங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும்னாலும் போய் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த சின்ன டூல் டிப் உங்களுக்கு வேண்டானா இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணிக்கலாம். மறுபடியும் உங்களுக்கு டாஸ்க் பார்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்தே நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நீங்கள் கிளிப்சாம்ப் அப்ளிகேஷனுக்குள்ளேயே போயிட்டு அங்கே கூட நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
நமக்கு ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ ஸ்டாப் பண்ண உடனே நமக்கு அந்த ப்ரிவ்யூ பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பட் நல்லா கவனிங்க, இங்கே நமக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த டேக் அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இல்லை, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னும் போது நீங்கள் ரீடேக் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இல்லை எனக்கு இந்த ரெக்கார்டிங்கே வேண்டாம் அப்படிங்கிற பட்சத்தில் மேலே இருக்கக்கூடிய இந்த க்ளோஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், இதை விட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, பட் இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா சேவ் ஆக போகிறது கிடையாது. மற்றபடி டேக் எல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் சேவ் பண்ணி எடிட் பண்ணுற இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். ஓகே, ஸோ டைம் லைனை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்கேம் இருக்கு இல்லையா, அது தனி லேயரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அண்ட் ஸ்க்ரீனோட ரெக்கார்டிங் தனி லேயரில் இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன், நீங்கள் உங்கள் கேமராவோட அந்த கண்டென்ட்டை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீயாக எப்படி வேணாலும் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ நமக்கு இந்த பிக்சர் அண்ட் பிக்சர் இருக்குது இல்லையா, நம்மளுடைய கேமரா ரெக்கார்டிங், இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மாற்றணும். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த லேயரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய அந்த கேமரா ப்ரிவியூவை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை எனக்கு இதில் கொஞ்சம் க்ராப் பண்ணி தேவை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தோம்னா அந்த டூல்ஸ்லாம் வருது இல்லையா, அதில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், க்ராப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு க்ராப்பை ரிவர்ட் பண்ணணும்னா அதுக்கும் ரிவர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் க்ராப் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ரிவர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் உங்களுக்கு எங்கே தேவையோ நீங்கள் என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு பிக்சர் அண்ட் பிக்சர் ஆப்ஷனும் இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு சரியான லொக்கேஷன் வேணும்னா நீங்கள் கரெக்டாக அந்த பொசிஷனை நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டாப் லெஃப்ட்டில் வேணும், இல்லை வந்து டாப் ரைட்டு, இல்லை பாட்டம் லெஃப்ட் பாட்டம் ரைட், அப்படி உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் என்ன பண்ணலாம், சரியான பொசிஷனில் அரேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஃப்ரீயாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு ஹாரிசாண்டலாவோ இல்லை வெர்டிக்கலாவோ ஃப்ளிப் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா தெளிவாகவே இருக்குது. ஸோ இந்த வெப்கேம் லேஅவுட்டுக்கு நீங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் பார்த்தீங்களோ அதே டூல்ஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எப்படின்னு தெரிஞ்சது இல்லையா, அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் இந்த லேஅவுட்டை இன்னும் கொஞ்சம் ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணணும்னா தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா எஃபெக்ட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணணும், எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும், ப்ளர் பண்ணணும், சில இடங்களில் உங்களுக்கு சில தேவைகள் மாறும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். கலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி கலர்ஸ் தேவை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை ரீசெட் பண்ணாலும் சரி, இல்லை பிளெண்டிங் மோட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஆப்ஷன் இருக்குது உங்களுடைய லேஅவுட்டை நீங்கள் மாடிஃபை பண்ணுறதுக்கு. எது உங்களுக்கு தேவையோ அப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை ப்ரோ எனக்கு அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட் வந்து தெரியக்கூடாது ப்ரிவியூவில் அப்படின்னும் போது நீங்கள் லேயரில் எடிட் பண்ண விரும்புகிறீங்கன்னா எடிட் பண்ணுறது ஈஸி. பட் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும். என்னென்னா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணியிருக்கு. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கரெக்டாக குரூப் பண்ணியிருக்கு. ஸோ குரூப் பண்ணதை நீங்கள் அன்குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஏதாவது ஒரு லேயரை பிடிச்சி இழுக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் பண்ணும் போது ரெண்டுமே சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா அதில் என்ன ஆகும், எடிட் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேயரை ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி எது எந்த இடத்துல வேணும், எங்கே உங்களுக்கு தேவை வேண்டாம், இல்லை மிடில் எங்கே உங்களுக்கு கட் பண்ணி தேவையோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி லேயர் மல்டிப்புளாக கட் ஆகிறதுக்கு ரீசன் கரெக்டாக அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். நீங்கள் அந்த லேயரை செலக்ட் பண்ணாமல், கிளிப்பை செலக்ட் பண்ணாமல் போய் கட் பண்ணுறீங்கன்னும் போது கீழே இருக்கிற லேயரும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற கிளிப்பும் சேர்ந்தே பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ அதெல்லாத்தையும் கவனமாக நீங்கள் பார்த்து தெளிவாக என்ன பண்ணுங்கள், செய்யுங்க. ஒரு இது உங்களுக்கு எங்கே தேவை, இதெல்லாம் பேசிக்கான எடிட்டிங் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அங்கே நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இதை மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக எக்ஸ்போர்ட் பண்ணணுங்கிற பட்சத்தில் டாப்பில் நமக்கு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நமக்கு 1080p ஹை குவாலிட்டியில் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். ஓப்பன் ஃபைல் கொடுத்து ப்ரிவ்யூ பார்க்கலாம். பெருசாக நம்ம எடிட் பண்ணல, பட் எனிவே ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்தே நீங்கள் ஸ்டாப் பண்ணாலும் சரி, இல்லை ஸோ இந்த ப்ரிவ்யூவில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. கரெக்டாக எந்த இடத்துல கேமரா வருதோ அந்த லே அவுட் இருக்கோ அங்கே மட்டும்தான் நமக்கு ஆடியோ இருக்கே தவிர இல்லாத இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடியோ வரல. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணியிருக்கணும். ஸோ கீப் எடிட்டிங்குள்ளே போயிடலாம். Ctrl+Z கொடுத்து பின்னாடி வந்தாச்சு. கேமராவோட லேயரை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ரைட் கிளிக் பண்ணி ஆடியோவில் போய் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், டிட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நமக்கு கேமராவோட லேயர் தனியாக இருக்குது, ஆடியோ தனியாக இருக்குது, அண்ட் ஸ்க்ரீனோட லேயர் தனியாக இருக்குது. இப்போ நம்ம எடிட் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ நமக்கு கரெக்டாக இருக்கும்.
இதெல்லாம் ஓகே தான் ப்ரோ. ஆனால் எனக்கு Clipchamp ப்ளே பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டிங், கேம் ரெக்கார்டிங் இது எல்லாத்தையும் வேறு ஒரு எடிட்டிங் அப்ளிகேஷனில் வச்சு நான் எடிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ஆடியோலேருந்து வெப்கேம்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரிவ்யூ எல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே தனித்தனியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ப்ரீமியர் ப்ரோ இல்லை உங்களுக்கு தேவையான எந்த எடிட்டிங் அப்ளிகேஷன்ஸ்லையும் இம்போர்ட் பண்ணி உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அண்ட் ப்ரீவியஸ் Clipchamp வீடியோஸ்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.